இது நம்ம வீட்டு சேர் மாதிரில இருக்கு. ஆமா, இது நம்ம வீட்டு சேர் மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேர் ஊர்லயே இல்லையா? சும்மா ஏதாவது உளராத. அக்கா, அங்க பாரு, நான் ஸ்கெட்ச்ல டைரக்டர்னு எழுதி வச்சது அப்படியே இருக்கு. ஆமால. ஐயோ, ரங்கி ஃப்ரெண்ட் நம்மள மாட்டி விட்டுரும் போலுக்குதே. அப்போ நம்ம வீட்டு சேர ஆளை வச்சு எடுத்துட்டு போய் அதுல அருண் மாமாவை கட்டி வச்சு அடிச்சு திரும்பவும் நம்மள மாட்டி விட பாத்திருக்காங்க. ஒருவேளை கட்டையும் நம்ம வீட்டு கட்டையா இருக்குமோ? சரி சரி, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். மாப்பிள்ளைய முதல்ல கூட்டிட்டு போய் குளிக்க வை. மாப்பிள்ளை என்ன அத்தை மனசு மாறிட்டாங்கன்னு நினைச்சோம், மனசு மாறல போல. இன்னும் முறப்பாவே இருக்காங்களே, சரியில்லையே. தலையெழுத்து. சரி, எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க. ரோகிணி, மாப்பிள்ளை வீட்டு உள்ள வாமா. வாங்க. பாத்து மெதுவா வாங்க. பரவாயில்ல, இந்த பொண்ணு அதுவா ஒரு கதையை கட்டி விட்டுருச்சு. யாருக்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வரல. இந்த வீட்டுக்கு நான் தான் மாப்பிள்ள. இது வெறும் தொடக்கம்தான். இனிமே நான் உனக்கு கொடுக்கற கொடைச்சல்ல நீயா தெறிக்க ஓடுவ. இல்லாட்டி ரங்கிய உன்னை கழுத்தை பிடிச்சு தள்ளுற மாதிரி நான் பண்றேன்டா. என்ன வலி வலிக்குது, பசி வேற செம்மையா எடுக்குது. இந்த ரோகிணி வேற எங்க போனான்னு தெரியல. கண்ணை மூடி தூங்குங்க மாமா, பக்கத்துல தான் இருப்பேன்னு சொன்னா எங்க போனான்னு தெரியலையே. ஸோ இவளை எங்கன்னு போய் தேடுறது? பசிக்க வேற செய்து. வேற வழி இல்லை, நம்மளே கிச்சனுக்கு போய் எடுத்து போட்டு சாப்பிட்ருவோம். கிச்சன் இந்த பக்கம் தானே. என்ன நர்மதா பாட்டி யாரையும் காணோம். சாப்பாடு தட்டு எங்க இருக்க? யார் இது? யாரோ வர மாதிரி இருக்கு. என்ன பண்றாரு? தண்ணி தாகம், ஐஸ் வாட்டர் இல்ல, அதான். இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐயோ, திரும்ப வந்துட்டானே. என்ன பண்ணிட்டு இருக்காரு இவருங்க? எதுக்கு இவன் மறுபடியும் வரான்? சமாளிப்போம். என்னாச்சு? தண்ணி தாகம் அடங்கவே மாட்டேங்குது. அதான் இருந்து குடிச்சிட்டு போலான்னு. இன்னும் போலையா? உங்களுக்கு தண்ணி வேணுமா? நிம்மதியா சாப்பிட விடுறானா? நர்மதா, இந்த அவருக்கு பசிக்குது போல இருக்கு,
கிச்சனையே சுத்தி சுத்தி வராப்ல. யார சொல்றீங்க? அவர்தான். அவருன்னா யாரு? ஓ, ராஜசிங்கம் அங்கிளா? அவரு இல்ல. அதான் அந்த நீங்க யார சொல்றீங்கன்னு உண்மையாவே எனக்கு தெரியல. பேரை சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு சேரோட ஒருத்தர் காலையில வந்தாருல்ல, அவரை தான் சொல்றேன். அருணா? இப்படி சுத்தி வளைக்கிறதுக்கு பேரை சொல்லிருக்கலாம்ல. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன்.